என்ன மேடம் போதுமா தட்டில் இருக்கிறது? இந்த பக்கம் அந்த பக்கம் சைடில் வேற என்ன வச்சிருக்கேன் பாத்திரி. ஒரே நாள் எல்லாத்தையும் தின்னு பிடிக்கிட்டு போயிட போகுது. சீ கண்ணு இருக்காத, பொறாமப்படாதப்ப அப்படி. ஆமாம் பொறாம வேற படுறாங்க. என்னது அது அந்த பக்கம் கருப்பாக தார் உண்ட மாதிரி எதோ வச்சிருக்கேன்? என்னது அது? இது என்னதுன்னு உனக்கு தெரியாது. சீ சொல்லு, என்னது அது? இது எள்ளூருண்டை. அம்மா எனக்கு சாப்பிட சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமா? ஆமாம், எல்லாமே எனக்கு தான். ஏண்டி எல்லாத்தையும் ஒன்றா சாப்பிட்டேன்னா அவ்வளோதாண்டி. ஒரு நாளைக்கு 2 ஊர்ல தாண்டி சாப்பிட்ணும். அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ வாய் மூடு. இந்த பக்கம் இருக்கே இதுண்ணா? அது உளுந்து லட்டு. உளுந்து லட்டா? சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிட்டு உடம்பு தேத்து. உனக்கு வேணுமா? ஐயோ வேணாம்மா வேணாம், உங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்கு. பரவாயில்ல, இந்த எடுத்துக்கோ. ஒன்று எடுத்தா அவங்களுக்கு என்ன தெரியவா போதே. எனக்கு வேற கிச்சனில் வச்சுருக்காங்க, எனக்கு வேணும்னா அங்கே போய் வாங்கிப்பேன், நீ சாப்பிடு. ஃப்ரூட்ஸ் எதனா வேணுமா? எனக்கு எதுவும் வேணாம்மா. நல்லா பழக்கடைக்காரி மாதிரி எவ்வளோ ஃப்ரூட்டு போதுமா? மதியத்துக்கு சாப்பாடு சாப்பிட்ற ஐடியாவில் இல்லை போலையே. ஏண்டி மொத்தத்தையும் இப்போ நான் சாப்பிட்டு போகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவேண்டி. தேவையானது அப்பப்போ அறுத்துக்காம மொத்தத்தையும் எதுக்கு அறுத்து இப்படி கடை வச்சிருக்கே தெரில. அம்மா பார்த்தா திட்ட போகிறாங்க பாரு. நானும் எல்லாத்தையும் இப்பயா சாப்பிட்டு போகிறேன். இன்னமும் பண்ணு போ. நீ சாப்பிட்டியா சாப்பாடு? இன்னும் இல்லை, சாப்பிட்ணும் இனிமே தான். இன்னும் சமையல் வேலை முடியல. மணி 1 போகுது, இன்னுமா முடியல? ஏன் இவ்வளோ நேரம் செஞ்சுட்டு இருக்காங்க? இன்னைக்கு சமையல் தடபுடலாம் ரெடி ஆகின்னு இருக்கு. வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே இருக்கு. ஏன் இவ்வளோ சமைக்கிறாங்க? இன்னைக்கு அப்பா சித்தப்பா மாமா எல்லாரும் வராங்களாம் வீட்டுக்கு. ஓ சரி சரி, அவங்களுக்குலாம் சேர்த்து சமைக்கிறாங்களா? ஆமாம், அவங்க என்ன கேட்பாங்கன்னு தெரியாதுல்ல, அதனால எல்லாத்தையும் செய்கிறாங்க. நம்ம வீட்டில் தான் ஒரு ஊர் ஜனம் இருக்காங்களே, எவ்வளோ செஞ்சாலும் காலியிடும். ஆமாம்மா. சதீஷ் எங்க? அவன் அவங்க ஃப்ரெண்டு கூட விளையாட போறேன்னு போயிட்டான். ஆமாம் கேட்கணும்னு நினச்சின்னு இருந்தேன், நீ எதுக்கு ட்ரெஸ் மாற்றின்னு உட்காந்துருக்க? அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்து போர் அடிச்சிச்சு, அதனால வேறு ட்ரெஸ் மாற்றிருக்கேன். ஏண்டி ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரெஸ் டி போடுவேன்? 2 மணி நேரத்துக்கு ஒன்று மாற்றுவியோ? இப்போ மாற்றினா என்ன, என்கிட்ட தான் நிறைய ட்ரெஸ் இருக்குல்ல, மாற்றி மாற்றி போட்டு பார்ப்பேன் ஒன்று ஒன்றா. நீ தாம்மா துவைக்க போகிற எல்லாத்தையும் கடைசியில்? அதெல்லாம் அம்மா துவச்சிக்குவாங்க. அப்படியா? சரி சரி பார்க்குறேன். ஏண்டி எல்லாம் ரெடி ஆயிடுச்சுல, ஒன்று ஒன்று எடுத்துன்னு வந்து வச்சிடலாம். சரி வாங்க எடுத்து வச்சிடலாம். பெரிய பொண்ணு அப்பளம் அரைச்சி வைக்க சொன்னேன், வறுத்துட்டியா? இப்போதாங்க பொரிச்சு முடிச்சா, ரெடியாக இருக்கு. சரி வா போய் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துடலாம். இது வந்து சாம்பார், இது பாயாசம், பருப்பு பாயசம். அக்கா நல்லா சூப்பராக செஞ்சுருக்காங்க, உங்களை பார்க்கும்போதே செம்மையாக இருக்கு. ரசம் எடுத்துன்னு வந்து வைப்போம். வத்த குழம்பு வித் அப்பளம், சூப்பர் காம்போ. உடச்சிடாம வச்சிடணும். அப்பளம் உடஞ்சா கூட இந்த வீட்டில் திட்டுவாங்கப்பா. இதெல்லாம் அவியல், இதில் வந்து பொரியல் அப்புறம் ஸ்வீட்டுங்களாம் இருக்கு. இந்த பிரியாணி எங்கே வைக்கிறது? வைக்கிறதுக்கு இடமே இல்லையே, எங்கேயும் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி வைப்போம். என்னக்கா எல்லா பொருளும் எடுத்துன்னு வந்துட்டோமா? இன்னும் சாப்பாடு எடுத்துன்னு வரணும், ஒயிட் ரைஸ். அது இப்போ தான் வச்சு விட்டோம், இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்துன்னு வரலாமா? ஆமாம் ஆமாம், சாப்பிடும் போது எடுத்துன்னு வரலாம், அப்போ தான் சூடாக இருக்கும். ஆமாம், இங்கே வச்சா ஃபேன் காற்றுல வந்து ஆறி போயிடும். ஏக்கா சொல்லுடி. மீன், எறா, மட்டன், சிக்கன் அதெல்லாம் செஞ்சுமே எத்தனை இல்லையா? ஏண்டி இது வைக்கவே இங்கே இடம் பத்தலடி, இது காலி பண்ணதுக்கப்புறம் அது எடுத்துன்னு வரலாம். மாமியார் கை வந்தோடனே அதை தான் கேட்கும் போது முதல்ல இந்த சாம்பார் ரசம் எல்லாம் யார் சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க, அதெல்லாம் எடுத்துன்னு வந்து வைக்க வேண்டியது தானே. ஏண்டி இங்கே வைக்க இடம் இல்லடி, அது கேட்டுச்சுன்னா எடுத்துன்னு வந்துக்கலாம் விடு. அப்படி சொல்கிறீங்களா? சரி அப்போ எடுத்துன்னு வந்துக்கலாம், விடுங்க. சரி வாங்க நம்ம உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். இருடி, அவங்க எல்லாருக்கும் போட்டு அப்புறமா நம்ம சாப்பிடலாம். ஏன்? ஆமாம் அப்புறமாவே நம்ம சாப்பிடலாம். ஒரு நாள் நம்ம சாப்பிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து சாப்பாடு போடுனாங்கன்னா என்ன பண்ணுறது? சரி ஃபோன் பண்ணி இன்னும் எவ்வளோ நேரம் அவன் வரேன்னு கேளுங்க, கேட்டால் நம்ம பாட்டு சாப்பிட்லாம்ல. அதெல்லாம் எதுவும் வேணாம், அவங்க எப்போ வராங்களோ வரட்டும். ஏன் உனக்கு பசி இருக்குதா என்ன? பசி எடுக்குதாவா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் இப்படியே நின்றுன்னு வச்சுக்கோ, மயக்க போட்டு ஊந்துருவேன். ஐயா ஆமாம், பின்ன காலையிலேருந்து எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன், பசிக்காதா? காலையில் கூட நான் சாப்பிடவே இல்லை, ஒரே ஒரு வாய் காஃபி குடிச்சேன், அவ்வளோதான். சரி உனக்கு பசிக்குதா, நீ கிச்சனில் உட்காந்து சாப்பிடு. ஆமாம் நீ போய் சாப்பிடு, ஏன் சாப்பிட வேணாம்னு சொன்னா? அப்போ நான் போய் உட்காந்து சாப்பிட்டா? இங்கே உட்காந்து சாப்பிடாது, கிச்சனில் போய் சாப்பிடு. அப்புறம் மாமியார் கேள்வி பார்த்துதுன்னு வச்சுக்கோ, ஊருக்கு முன்னாடி உனக்கு என்ன சாப்பாடு, ஏன் எல்லாரும் சாப்பிடுவோம் சாப்பிட மாட்டியா அப்படி இப்படின்னு எதனா பேச தேவையில்லாம. ஆமாம் ஆமாம், நான் கிச்சன்லேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். பசங்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்கலையா? இன்னும் கொடுக்கலடி, அவங்க காலையிலே லேட்டாக தான் சாப்பிட்டாங்க, இன்னும் எதுவும் கேட்கல பசிக்குதுன்னு. கேட்கலன்னா எனக்கு டைம் ஆச்சுல, 3 பேர் சாப்பாடு கொடுக்கணும்ல, மறந்துட்டீங்களா? ஆமாம் முதல்ல மோனி மீனாக்கும் எத்தனை ரூம்லேயே கொடுத்துனா, நீ அப்படி சாப்பிடு ரூம்லேயே உட்காந்துன்னா. சரி அப்போ நான் பசங்க கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். ஆமாம் சதீஷ் எங்க ராணி போயிருக்கான்? அவன் விளையாட போகிறேன்னு போனாங்க்கா, இன்னும் ஆளை காணோம். சாப்பிட்டானா அவன்? காலைல சாப்பிட்டானே தோசை, அதோட தான் போயிருக்கான், இன்னும் எதுவும் சாப்பிடல. அப்படியா? சரி சரி, தெருவில் தான் எங்கன்னா விளையாடி நிற்கான பார்த்து குரல் கொடுக்கணும் வந்து சாப்பிட சொல்லி. சரி நீ போய் இருக்கான பார்த்து கூடணும், நான் பசங்களும் சாப்பாடு போட்டு எதுவுமே கொடுக்குறேன். சரிக்கா பார்த்து நிறைய இருங்க. வா பெரிய பொண்ணு வந்து சாப்பிடு வா. போகலாம் வாங்க. ஏண்டி எல்லாமே இங்கே தாண்டி இருக்கு, இங்கே எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோ. உனக்கு சாப்பிட நல்லா வேணுமோ போட்டுக்கோ, ஒரு தட்டு எடுத்துன்னு வந்து. ஐயா இங்கே இருக்கிறதுலாம் மனுஷன் சாப்பிடுவானா? எனக்கு இதெல்லாம் எதுவும் வேணாப்பா. அப்புறம் வேற என்ன வேணும்? கிச்சனில் செஞ்சு வச்சுக்கோங்க, சிக்கனு மட்டனு மீன் குழம்பு, அதெல்லாம் யார் சாப்பிட்றது? அதெல்லாம் எனக்கு தானே செஞ்சு வச்சுருக்கோம். ஆமாம் ஆமாம் உனக்கு தான். நான் அங்கே போய் எடுத்துக்கிறேன். சரி வா. சரி எனக்கு பசி எடுக்குது, நான் போய் சாப்பிட போகிறேன், சாப்பிட்டு வரேன் இரு. எனக்கும் பசிக்குது, அம்மா கிட்ட சொல்லி கொஞ்சம் சாப்பாடு போட்டு எடுத்துன்னு வர சொல்லுண்ணே.
ஆமாம், நீ பெரிய மகாராணி, உனக்கு வேறு செய்வாங்களா? அவங்க வேலையாக இருப்பாங்க, எப்போ எடுத்துன்னு வந்து தராங்களோ அப்போ சாப்பிடு. அவங்க வேலையா இருந்தாங்கன்னா நீ போட்டு எடுத்துன்னு வா. ஏண்டி இப்போ தாண்டி அவ்வளோ அந்த லட்டுங்க, அந்த பழம் ஸ்வீட்டு என்னென்னமோ சாப்பிட்டுன்னு இருந்தேன், அதுக்குள்ளே சாப்பாடு கேட்குற? வயிறால் வேறு எதனா வாடியாது? ஏய், அது நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். நீ பார்த்தியா நான் நிறைய சாப்பிட்டேன்னு? இப்போ பசிக்குது தானே, சாப்பாடு தானே கேட்டேன். ஓவராக பேசுகிறேன். இப்போ அம்மா கிட்ட சொல்லு, இல்லை அம்மாவை கூப்பிடு, நானே சொல்லிக்கிறேன். ஏன் உனக்கு வாய் இல்லையா? நீயே கூப்பிட்டுக்கோ. மா மா நல்லா மான் மாடு மாதிரி கத்தினேரு. அவங்களுக்கு இங்கேருந்து கூப்பிட்டாலும் காது கேட்காது, பக்கத்தில் இருந்து கூப்பிட்டாலே அவங்களுக்கு கேட்காது. நீ இங்கேருந்து மேன்னு வேறு கத்துறேன். இந்த அம்மாக்காவது கொஞ்சம் பொறுப்பு இருக்குதா பாரு. என்னடா சாப்பாடு கொடுக்கல என்ன பசங்களுக்கு அப்படி இப்படின்னு யோசிக்குதா பாரு. என்ன தான் பண்ணினுக்குதோ தெரில. பசி உயிரை போகுது. மனசாட்சி இல்லாமல் பேசுகிற பத்தியா? ஏய், காலையில் நீயாவது தோசை சாப்பிட்டேன், நானாடி சாப்பிட்டேன். ஏதோ உளுத்தங்களின்னு ஒன்று செஞ்சு எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. அதோட சாப்பிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டு உட்காந்துன்னு இருக்கேன். அப்புறம் எனக்கு பசிக்காதா? ஃப்ரூட்ஸ்லாம் எந்த மூளைக்கு? ஆமாம், எந்த மூளைக்கு? உனக்கு ஒரு அண்டா ஃபுல்லாக குத்தாலே பத்தாது, தம் தூண் தட்டில் குத்தா எங்கேருந்து பத்தோம்? நீ சீப்பேன் ஏந்து போடிங்க எந்த. நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல அதெல்லாம். அப்பா வந்துட்டியா? என்னடி கூப்பிட்டுன்னு இந்த மாதிரி சத்தம் கேட்டுது? ஓ, சத்தம் கேட்டுதான் குரல் கொடுக்காம அப்படியே அமைதியா இருக்கேன். ஏண்டி சாப்பாடு போட்டுன்னு இருந்தேன், எவ்வளோ நேரமா கூப்பிட்டுன்னு இருக்கிறது? என்னன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டியா? அதான் மீனா தான் இருக்கால, அவகிட்ட சொல்லி அனுப்ப வேண்டியதான். என்ன சொல்லணுமோ சொன்னா அவ வந்து என்கிட்ட சொல்ல போறா. எதுக்கு மாடு மாதிரி கத்தின்னு இருக்கேன்? சாப்பாடு எடுத்து சொல்றதுக்கு தான் கத்தின்னு இருந்தேன். இந்தா அப்படி உனக்கு தான் இது. எல்லாத்தையும் மிச்சம் வைக்காம சாப்பிட்றேன். எதனா மிச்சம் வச்ச அப்படியே தலையில எடுத்து கொட்டிடுவேன் பார்த்துக்கோ. ஆமா, இருக்கிற பசியில மிச்சம் வேற வைக்கிறேன், குடிங்க. அது என்னது அது தட்டுல? இது உனக்கு இல்லை, சாப்பிடு, உனக்கு குத்துருக்கத. அது யாருக்கு? அது இந்த அப்படி, அது அவளுக்கு. அவளுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலாக சிக்கனு மட்டனு முட்டை பிரியாணி ஏதோ ஸ்வீட் வேற வச்சிருக்க. எனக்கு என்ன இது எல்லாம் வெஜிடபிளாக எடுத்துன்னு வந்திருக்கேன். வெஜிடேரியன் தாண்டி உனக்கு கொடுக்கணும். ஏன் எனக்கு மட்டும் வெஜிடபிள், அவளுக்குலாம் மட்டும் மட்டன் சிக்கன்லாம் வச்சு எடுத்துனாரு? ஏண்டி நீ நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது கொஞ்ச நாளைக்கு. ஏன்? அதான் ஏன்னா இப்போ தானே உனக்கு ஃபங்க்ஷன் பண்ணோம், அதனால சாப்பிடக்கூடாது. நீ ஏம்மா இப்படி பண்ணுற? அப்போ அவளுக்கு அதையே கொடுக்க வேண்டியதானே. அவளுக்கு மட்டும் எதுக்கு நான்வெஜ் கொடுத்தேன்? ஏண்டி அவளுக்கா ஃபங்க்ஷனு? எல்லாம் ஓரம் வந்துட்டு தான் நான் பண்ணினேரு. அவளுக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி. சரியா? என்ன தெரிய பண்ணிட்டாங்க அப்படி உனக்கு? அவள் தட்டில் பாரு, 3 பொரியல் தான் வச்சிருக்கேன். உனக்கு பார்த்து எவ்வளோ வச்சிருக்கேன் அதெல்லாம் உனக்கு தெரியாதே. எனக்கு வெஜ்ஜே பிடிக்காதுன்னு உனக்கு தெரியலம்மா. நான் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு முட்டை இல்லாமா சாப்பிடவே மாட்டேன்னு தெரியும்ல உனக்கு. அப்புறம் என்ன இதெல்லாம்? ஏண்டி இப்போ தானே சொன்ன நீ சாப்பிடக்கூடாதுன்னு? அதான் அப்பளம் வச்சிருக்கேன்ல, அது எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டு. சரி சாப்பிடு, இதை வரேன் நான். என்ன மோனி, சிக்கன் வேணுமா? இந்த பாரு, வெறுப்பேத்தனன்னு வச்சுக்கோ, ஏந்து வந்துடுவேன். வா, அம்மா கிட்ட சொல்லுவேன். நீ கொஞ்சோண்டு குறி, அதில் மட்டும் பிரியாணி மட்டும் ஒரே ஒரு வாய் கூட. அஸ்கு புஸ்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீ ஒரே ஒரு வாய் மட்டும் அந்த குஸ்கா மட்டுமாவது குறி. உன் தட்டில் வச்சிருக்காங்களே அதை சாப்பிட்டுக்கோ, என்கிட்ட கேட்காத. இரு, உனக்கு வரேன் இரு. இங்கே தான் இருக்கியா நீ? வாங்க சித்தி, வாங்க உட்காருங்க. சரி, நீங்கள் 2 பேரும் இங்கே சாப்பிடுங்க, நான் வெளில சோஃபாவில் உட்காந்துக்கிறேன். வேணாம், இங்கே தான் ஏசி ஓடுறதுல, இங்கே உட்காந்து சாப்பிடுங்க. வெளியே காற்றே வராதுன்னு நானே இங்கே வந்து உட்காந்துருக்கேன். வாங்க உட்காருங்க, நான் அந்த குட்டி சேரில் உட்காந்துக்கிறேன், நீங்கள் சோஃபாவில் உட்காருங்க. வாங்க. இல்லை நீ அங்கேயே உட்காரு, நான் உட்காந்துக்கிறேன் இங்கே. எனக்கு மேலே உட்காந்து சாப்பிட்டாலும் வாட்டம் வராது, நான் கீழே உட்காந்துக்கிறேன். அப்படியா? சரி. ஏன் மோனி வச்சிருக்க சாப்பிடாம? அவளுக்கு நான்வெஜ் தான் வேணுமா, வெஜ்ஜெலாம் வேணான்னு முறுக்கின்னு உட்காந்துக்கா. ஏண்டி இன்னும் கொஞ்ச நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு, அப்புறமா உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செஞ்சு தருவாங்க. மோனி சாப்பிட்டு உன் ஃப்ரெண்டு உதயா ஃபோன் பண்ணா பாரு, என்னன்னு கேளு. சொல்ல மறந்து போயிட்டேன். நீ எதனா ஃபோன் பண்ணி ஒளரி வச்சிருக்கியா? ஆமாம், அவள் தான் ஃபோன் பண்ணி ஏன் மோனி ஸ்கூலுக்கு வரவே இல்லை அப்படின்னு கேட்டா. நான் சொன்னேன், அதான் அவள் ஏஜ் அட்டன் பண்ணிட்டா, அதனால வரமாட்டா ஒரு 10 நாளைக்குன்னு. உன்னை யார் இந்த மாதிரி முந்திரி கொட்டை வேலை செய்ய சொல்றது? ஏன் நான் சொல்லிக்க மாட்டேன் அப்புறமா? ஏண்டி நேற்று நீ ஸ்கூலுக்கு வரலன்னு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நீ உன்னை வேற குளிப்பாட்டின்னு இருந்தாங்க, அப்போ நான் என்ன சொல்ல முடியும்? சரி, அதனால தான் நானே சொல்லிட்டேன். அவன் நேரம் கிளாஸ் ஃபுல்லாக தண்டோரை போட்டு சொல்லிட்டு இருப்பான். சொல்லட்டும், இதில் என்ன இருக்கு? அதானே உனக்குன்னா வந்து நான் எப்படி போனா? ஸ்கூலுக்கு போனால் எல்லா பசங்களும் ஒரு மாதிரி பார்த்து கலாய்ப்பாளுங்க. ஏய், இது வந்து எல்லாருக்கும் ஆகிற பொது விஷயந்தான், என்ன ஓவரா சீன் போடாத. அவங்களாம் புரிஞ்சுப்பாங்க, நீ தான் மென்டல் மாதிரி பண்ணி நிற்க. நீ எதுக்கு ஃபோன் எனக்கு வந்து ஃபோன்லாம் அட்டன் பண்ணுற? எனக்குன்னா உனக்கு வந்திருக்க ஃபோன் அட்டன் பண்ணியிருக்கேனா? ஐயோ, இவளுங்க இவங்க அப்பாங்களுக்கு மேலே இருக்காங்களே, இங்கே உட்காந்து நிம்மதியாக சாப்பிட விட மாட்டாளுங்க. நம்ம வெளியே உட்காந்துக்கலாம். அப்படியே அப்பனுங்க மாதிரி தப்பாமல் பிறந்திருக்காளுங்க. எம்மா லட்சுமி அக்கா இதுங்களை வச்சுன்னு எப்படி தான் மேய்க்குதோ தெரியலையம்மா. கொஞ்சம் கூட வாய்க்கு சலிச்சதுங்க ஒன்றுத்துக்கு ஒன்று. 2 நிமிஷம் இங்கே நின்றுக்கே நம்மளுக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சுடா. எதுக்கு கொம்பெத்து அந்த பொழகிறாங்க லட்சுமி அக்கான்னு இப்போ தான் புரியுது. இல்லைன்னா இதுங்கெல்லாம் மேய்க்க முடியாது. இன்னொரு தடவை உன் ஃப்ரெண்டுங்க யாரும் உன்னை தேடி ஃபோன் பண்ணுவாளுங்களே, அப்போ நான் எடுத்து பேசுகிறேன் பாரு. என் ஃபோன்லாம் கை வச்சேன்னா அவள் தான் பாரு, கையை அப்படியே உடச்சிடுவேன்.
ஆமா இந்த அம்மா என் கையை உடைக்கிற வரைக்கும் நான் பூ பறிச்சு நிற்பேன். ஓவரா பேசாது, சாப்பிடு. நீ முதல்ல துண்ணுடி, என்ன சொல்ல வந்துட்டேன். பௌ 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 சிக்கன் மீன் பத்தியும். ஏப்பா எம்மா நான் இல்லைம்மா.